ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழக நிலவரங்களும் உள்ளடக்கப்படுகின்றன. இலங்கை ரூபாவின் தொடர்ச்சியான சரிவு குறித்து நேற்று முக்கியமாக தொட்ட செய்தி வீச்சு அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் சரிவு குறித்து சொல்லியிருந்தது. 2023 ஆண்டுக்கு பின்னர் டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் இந்த அளவுக்கு சரிந்தது இதுவே முதல் முறையாக இருக்கும் நிலையில் நேற்று அரசாங்கமும் இந்த விடயத்தில் திடீர் எச்சரிக்கையை எடுத்து இயன்றவரை டாலரின் வெளியேற்றத்தை நாட்டிலிருந்து கட்டுப்படுத்தும் வகையில் நகர்வுகளை எடுத்தது. அந்த வகையில் புதிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சடுதியாக 50% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 3 மாதங்களுக்கு, அதாவது எதிர்வரும் ஆகஸ்ட் 15 வரை தற்காலிகமாக இந்த இறக்குமதி வரி உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. புதிய வாகனங்களின் இறக்குமதி மூலம் நாட்டிலிருந்து டாலர் வெளியேறுவதை ஆக குறைந்தது 3 மாத காலத்துக்கு தாமதப்படுத்தும் வகையில் அரசாங்கம் இந்த நகர்வை எடுத்திருக்கின்றது. இந்த ஆண்டில் இதுவரை அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 4.5% சரிந்துள்ள நிலையில் இறக்குமதிகளுக்கு, குறிப்பாக எரிபொருள் போன்ற இறக்குமதிகளுக்கு அதிக அந்நிய செலாவணியை செலவு செய்ய வேண்டியிருப்பதால் இந்த அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில்தான் புதிய வாகனங்களுக்கான இறக்குமதியும் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது. அரசாங்கம் வேறு வழியின்றி இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. இலங்கைக்கு நெருக்கடி காலத்தில் கை கொடுக்கும் என நம்பியுள்ள இந்தியாவை இப்போது பெரும் பணவீக்கத்தை சந்திக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அங்கு எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறது. இதனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்திய பெண்கள் தங்க நகைகளை வாங்குவதை கொஞ்ச காலத்துக்கு குறைக்க வேண்டும் என்ற ஒரு அதிரடியான செய்தியை கூட வெளியிட்டிருந்தார். இந்தியாவின் நிலைமையும் இப்போது சற்று சவாலாக இருக்கும் பின்னணியில் இந்தியா இலங்கைக்கு எவ்வளவு தூரம் இனிமேல் இந்த உதவியை வழங்கும் என்பதால் இலங்கையும் தனது வழியில் சில நகர்வுகளை அவசரமாக எடுக்க தலைப்படுகின்றது. ஏனென்றால் பொருளாதார தாக்க நிலை இந்தியாவில் நீடித்தால் இந்தியா மீண்டும் வறுமையை நோக்கி செல்லும் என எச்சரிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே பாதகமான பொருளாதார நிலையில் உள்ள இலங்கை இப்போது IMF ஆகிய நாணய நிதியம் மற்றும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் ஆக்சிஜன் உள் தனது பொருளாதாரத்தை நகர்த்தும் நிலையில் இப்போது அதற்கும் எச்சரிக்கை வந்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அனுரவின் நிதி அமைச்சகமும் மத்திய வங்கியும் வெவ்வேறாக பயணிப்பதான விமர்சனங்கள் இருப்பதால் இந்த தாக்கங்கள் அதிகமாக இலங்கையை தாக்குவதான எச்சரிக்கைகளும் வந்துள்ள நிலையில்தான் புதிய வாகனங்கள் மீதான இறக்குமதி வரி உயர்வு இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறான ஏற்பாடுகள் புதிதாக அறிவிக்கப்பட்டாலும் சம்பவங்கள் செய்யப்படும் நிலைமைகள் தொடர்கின்றன. அந்த வகையில் நேற்று கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற தொடருந்து தடம் புரள்வுக்கு போதைப்பொருள் பாவனையாளர் ஒருவர் போதைப்பொருளை வாங்குவதற்கான காசுக்காக தண்டவாளங்களை இணைக்கும் உலோக தகட்டை கலற்றி அதனை விற்ற சம்பவமே இதற்கு காரணம் என்றும் குறித்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டதான செய்திகளும் வந்திருக்கின்றன. இதே போல இலங்கையிலிருந்து மோசடியாக பணம் எடுக்கப்படும் சம்பவங்கள் குறித்த செய்திகளும் வருகின்றன. போதைப்பொருளை வாங்கும் சொற்ப பணத்துக்காக ஒரு திருட்டு இந்தளவு தூரம் ஒரு தொடருந்து விபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 10க்கும் மேற்பட்டவர்களை காயமடைய வைத்திருக்கின்றது. பெரும் செலவீனத்தையும் ஸ்ரீலங்காவின் தொடருந்து திணைக்களத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே போலவே இணைய மோசடிகள் மூலம் ஸ்ரீலங்காவின் அரச நிர்வாகத்திடமிருந்து பணத்தை அபகரிக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. இன்றைக்கு 17 வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் பெரும் உயிரிழப்புகள் மற்றும் எரிந்த வாகனங்கள், அழிந்த கட்டிடங்கள் என தமிழருக்கும் பெரும் உடைமை இழப்புகளுக்குரிய காட்சிகள் தெரிந்து தமிழினமே முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் அரசியல் கையறு நிலையில் இருக்கும் கசப்பான யதார்த்தத்தின் பின்னணியில் நாளை முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுவதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ள நிலையில்தான்
ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தின் பலவீனமான தாக்கங்களும் அந்த நாட்டை துரத்தி வருகின்றன. நாட்டின் திரைசேரி மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற மையங்களின் மின்னஞ்சல் கணக்குகள் ஊடுருவல் செய்யப்பட்டு மோசடியாக பெருமளவு பணம் எடுக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்கின்றன. அந்த வகையில் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியகத்தின் நிதி முறைகேடுகள் உட்பட 2 தனித்தனியான சம்பவங்கள் குறித்து நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு அவசர அறிக்கையிடலை வெளியிட்டுள்ளது. துபாயை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்துக்கு தமது நிறுவனம் வழங்க வேண்டிய பணம் தொடர்பான மின்னஞ்சல் கணக்கு ஒரு 3ஆம் தரப்பால் ஊடுருவப்பட்டு அதில் மோசடிகள் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நேற்று ஒத்துக்கொண்டிருக்கின்றது. இதேபோல சென்னை பணியகத்தின் சில ஊழியர்கள் 22 மில்லியன் இந்திய ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. இந்திய குடிமக்களாக இருந்த குறித்த ஊழியர்கள் இந்த மோசடியை செய்ததாகவும் குறித்த பணியாளர்கள் இப்போது இந்திய அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறிப்பிடுகின்றது. சென்னை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இந்த மோசடி வெளிப்பட்ட பின்னணியில் தமிழகத்தின் விஜய் அமைச்சரவையின் கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகனுடன் வடக்கின் சுயேட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா பொன்னாடை போர்த்திய சில சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களை நடத்திய செய்திகளும் வந்துள்ளன. கடந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணம் பெரிய விழானில் தனது காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு பெண்ணை துப்பாக்கியை காட்டி மிரட்டி சுட்டு கொன்றுவிடப் போதான மிரட்டலை விடுத்த எம்பி அர்ச்சுனா இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதாகி தடுப்பிலிருந்து அவரது துப்பாக்கியும் பறிக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலையான விடயம் நீங்கள் அறிந்தது. அந்த விடுதலைக்கு பின்னர் அவர் தனது தமிழக பயணத்துக்கு முன்னோட்டமாக யாழ்ப்பாணத்தை தமிழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சை கருத்தையும் பரிந்துரையையும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கூட முன்வைத்திருந்தார். அதாவது தனது காணியில் ஒரு குழியை கூட விட முடியாதென ஒரு பெண்ணுக்கு துப்பாக்கியை காட்டிய அர்ச்சுனா ஈழத்தமிழர்களின் நிலைமை கொண்ட யாழ்ப்பாணத்தை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய பரிந்துரையை வெளியிட்ட பின்னர் தமிழகத்திற்கு சென்றிருந்தார். முதல்வர் விஜயை சந்திக்க அவர் சென்னைக்கு சென்றாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கைகூடவில்லை. எனினும் தமிழகத்தின் கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை அவர் சந்தித்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார். இதற்கிடையே அர்ச்சுனா சந்தித்த முகூர்த்தமோ என்னவோ அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதிகள் குறித்த புதிய சர்ச்சைகள் தமிழகத்தில் வெடித்துள்ளன. அமைச்சர் ராஜ்மோகன் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் படித்து கடந்த ஆண்டு வரை கூட பரீட்சை எழுதியவர் என்றும் அவர் இன்னமும் தனது பொறியியல் படிப்பை முடிக்கவில்லை என்ற சர்ச்சைகள் எல்லாம் இப்போது வெளிவந்துள்ளன. ராஜ்மோகன் தனது அண்மைய தேர்தல் வேட்புமனு உறுதிமொழி பத்திரத்தில் தான் பொறியியல் படித்த விவரத்தை அவர் குறிப்பிடாதமைக்கு அவர் பொறியியல் பட்டப்படிப்பை முடிக்காததே காரணம் என்றும் பொறியியல் படிப்பை முடிக்காத அவர் சென்னையில் உள்ள எந்த ஒரு அரசு அமைப்பின் அங்கீகாரம் இல்லாத இன்னொரு கல்வி நிறுவனத்தில் ஒரு டிப்ளோமா சான்றிதழை பெற்றுள்ளதான விடயங்களும் தற்போது சர்ச்சையாக வெடிக்கின்றன. தமிழக அரசியலில் இப்போது இந்த விடயம் புதிய விவாத பொருளாக மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த கல்வித்தரத்தை தீர்மானிக்க மிக முக்கியமான கல்வித்துறை பொறுப்பில் இருக்கும் ராஜ்மோகனின் கல்வி தகுதி மீது இப்போது கேள்விக்குறி முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி அவர்களின் கல்வி தகுதி தொடர்பாக எழுந்த போலி சான்றிதழ் சர்ச்சை இந்தியா முழுவதிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இக்கரையான இலங்கையிலும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சபாநாயகரின் கல்வி தகுதி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அவர் தனது இந்த சர்ச்சைகள் தொடர்பாக தனது பதவியை துறந்த நிலையில்தான் இப்போது தமிழகத்தின் புதிய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனின் கல்வி தகுதியும் சர்ச்சைக்குள் சிக்கியுள்ளது. ஆனால் இவரை அர்ச்சுனா எம்பி சந்தித்து திரும்பியிருக்கிறார். இதற்கிடையே நேற்று முதல்வர் விஜய் உட்பட்ட 10 அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வரிடம் காவல்துறை, உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், சிறார் நலன் உட்பட்ட துறைகள் உள்ளன. முந்தைய ஆட்சி காலங்களை பொறுத்தவரை பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, ஆட்சிப்பணி ஆகிய துறைகளை மட்டுமே முதல்வர்கள் கொண்டிருக்கும் வழக்கம் உள்ள நிலையில் தற்போது விஜயிடம் மகளிர் துறை, இளைஞர் துறை மற்றும் சிறார் துறை ஆகிய புதிய துறைகளும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவும் அமைச்சரவையில் இணைக்கப்பட உள்ளதாகவும் காங்கிரசுக்கு 2 அமைச்சக பொறுப்புகளும் அதிமுகவின் வேலுமணி தரப்புக்கு 5 அமைச்சக பொறுப்புகளும் ஒதுக்கப்படும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக செய்திகள் சொல்லுகின்றன. இதேபோல அதிமுகவின் வேலுமணி தரப்பு விஜய் தரப்புடன், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்திருப்பதால் திமுகவின் முக்கிய புள்ளிகளை குறிவைத்து ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்ற ஒரு அதிரடி கைது நடவடிக்கையை
விஜயின் அரசு தொடுக்கலாம் எனவும் இந்த நடவடிக்கையின் கீழ் திமுகவின் 6 மிக முக்கிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் தமிழகத்தில் பரபரப்பான செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த செய்திகள் ஊகங்களாக இருந்தாலும் உறுதிப்பாடான செய்திகள் எவையுமே தமிழக அரசிடமிருந்து வெளிவரவில்லை. இவை இலங்கை மற்றும் தமிழக பார்வையாக இருக்க, அடுத்து புலம்பெயர் மற்றும் உலக விடயங்களை நோக்கி கொண்டால், பிரித்தானியாவின் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியில் ஒரு தலைமைத்துவ போட்டி உருவான விடயம் நீங்கள் அறிந்த விடயம். செய்தி வீச்சு ஏற்கனவே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தலைமைத்துவ போட்டியில் குதிக்க உள்ளதாக அண்மையில் சுகாதார அமைச்சு பொறுப்பிலிருந்து விலகிய வெஸ்ட் ரீட்டிங் நேற்று உறுதிப்படுத்தல் ஒன்றை செய்திருக்கின்றார். களத்தில் உள்ள சிறந்த வேட்பாளர்களுடன் தானும் இணைய போவதாக குறிப்பிட்ட அவர், பிரெக்சிட் மூலம் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியமை ஒரு பேரழிவு தவறு என்றும், பிரித்தானியா மீண்டும் ஒரு நாள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதற்கிடையிலே மான்செஸ்டர் முதல்வர் ஆண்டி பர்ஹாம் தொழிற்கட்சியின் தலைமைத்துவத்தை காப்பாற்றுவதற்கான போட்டியில் தானும் குதிக்க உள்ளதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே இவரது இந்த நகர்வுகளுக்கு தோதாக மேக்கர்ஃபீல்ட் தொகுதியில் உள்ள எம்பி பதவி விலகியிருந்தார். அங்கு இடைத்தேர்தல் நடைபெற போன்ற அந்த இடைத்தேர்தலில் தொழிற்கட்சி சார்பாக பர்ஹாம் குதிக்க இருக்கின்றார். இவர் குதித்து வெற்றி பெற்றால் தொழிற்கட்சியின் தலைமைத்துவ போட்டி தீவிரமடையும். ஆனால் தொழிற்கட்சி இவருக்கு இந்த வாய்ப்பை வழங்குமா என்பது தெரியவில்லை. கேர் ஸ்டாமருக்கு பதிலாக இவர்தான் தொழிற்கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்பார் என பரவலாக எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இத்தாலியில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த தாக்குதலில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். மொரோக்கோ குடியேற்ற பின்னணியைச் சேர்ந்த ஒருவர்தான் தனது வாகனத்தால் பாதசாரிகளையும் உல்லாச பயணிகளையும் மோதி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார். ஐரோப்பாவில் அதிதீவிர வலதுசாரிகளின் எழுச்சி இடம்பெறும் நிலையில் குடியேற்ற பின்னணியை கொண்டவர்களின் தாக்குதல்களும் அவர்களது நகர்வுகளும் தீவிர சர்ச்சையாக்கப்படும் நிலையில் இந்த தாக்குதல் இத்தாலியில் இடம்பெற்றிருக்கிறது. இதேவேளை நேற்று லண்டனில் இடம்பெற்ற அதிதீவிர வலதுசாரிகளின் பேரணியிலும் இஸ்லாமுக்கு இல்லையென்றால் இஸ்லாமிய சார்ந்த குடியேறிகளுக்கு எதிரான கடுமையான வெறுப்பு கருத்துக்கள் எதிரொலித்துள்ளன. இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்ட நிலையில் இந்த பேரணிக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவான பலஸ்தீன ஆதரவு அமைப்பும் ஒரு போட்டி பேரணியை நடத்தியது. இரண்டிலும் பலர் கூடிக்கொண்டார்கள். ஆயினும் இந்த இஸ்லாமிய வெறுப்பு அதிதீவிர வலதுசார பேரணியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடியிருந்தார்கள். எனினும் கடந்த நவம்பரில் இந்த அமைப்பு ஏற்பாடு செய்த பேரணியை விட நேற்றைய பேரணியில் கலந்து கொண்டவர்கள் குறைவு என காவல்துறை கூறுகின்றது. ஆக மொத்தம் ஐரோப்பாவில் அதிதீவிர வலதுசாரிகளின் எழுச்சி ஒரு புறமாக இருக்கும் நிலையில் அது பிரித்தானியாவிலும் இவ்வாறான பேரணிகள் மூலம் வெளிப்பட்டு வருகிறது. இது அரசாங்கத்திற்கும் ஒரு சவாலான விடயமாக மாறியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.